கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நாளில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை நீங்கள் பிரித்து படித்து அவைகள் உள்ள வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணால் நம்முடைய வாழ்க்கை சிறந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் மாறும். அல்லேலூயா. இதனால் கூட பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கவனிங்க, ஒருவருடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நாட வேண்டும். அப்போ சமாதானம் எப்படி ஒரு சிலருக்கு உண்டாகிறது அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளை கவனிங்க. கற்றுக்கொண்டவன்படி ஒரு மனிதன் என்ன பண்ணோம், அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் கற்றுக்கொள்வது ஒன்று, நான் செய்யறது ஒன்றா இருந்தால் அங்கே என்னுடைய சமாதானம் போய்விடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கிட்ட பேசிட்டு நான் ஒன்றை சொல்லிவிட்டு வந்தேன். அவன் பாருங்க அதை செய்யாமல் வேறொன்றை செய்கிறான். அப்போ செய்யும்போது ஏன் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி நடந்தேன், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், நான் என்ன செய்ய சொன்னேன் அப்படின் போது அதை செய்யாத பட்சத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற சமாதானம் போய்விட்டது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பெறும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லையா, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுயா, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, எங்கள் வீட்டில் நாளுக்கு நாள் பிரச்சனையை தாங்க நான் அனுபவிக்கிறேன். ஏன் இப்படி உண்டாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்? ஏன் அந்த பிரச்சனையை தேவன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள பிரச்சனை அனுப்புகிறா, பிரச்சனைக்குள்ள நடத்துகிற ஒரு தேவனா? இல்லையே. அப்போ பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரச்சனை வரக்கூடிய இடம் எது என்று சொல்லி பார்த்தால் நீங்கள் பாருங்க, தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் அவையின்படி நடக்காமல் போவதனாலே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாது. இங்கே நாங்கள் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களை என்ன பண்ணுமா, கேட்டு அதன்படி நடக்கும். அப்போ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சோம்பேறியா இருக்கிறவன் அவன் கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டான். ஆனால் சுறுசுறுப்பு உள்ளவன் பாருங்க ஒரு விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும். என்னை விட இவங்க இவ்வளோ துரிதமாக செய்வதற்கு காரணம் என்ன, இவங்களால எப்படி செய்ய முடியுது. ஒரு சமைக்கிறவங்க அவங்கள விட நல்லா சமைக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கற்றுக்கொள்வாங்க. ஒரு பயணத்தை செய்கிறவங்க எப்படி நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க, எப்படி எந்த ரூட்டில் வரீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அவங்க போகிற ரூட்டில் பின்பற்றுவாங்க. அப்போ பாருங்கள், ஒரு காரியங்களை கேட்ட உடனே அதே ரூட்டில் பயணத்தை தொடருவாங்க, அவர்களும் சீக்கிரமாய் போக முடியும். ஒருவர் சமையலை பற்றி கேட்டவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன டைம் சொன்னாங்க, எப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க, எந்தெந்த பொருளை போட சொன்னாங்க, கேட்டவங்க அதை கற்றுக்கொண்டவர்கள் அதன்படி செய்யும் போது அவர்களும் சுவையுள்ளதாய் மாறும். இப்படித்தான் ஒவ்வொருவரும் கேட்டவைகள் எதெல்லாம் கேட்குறாங்களோ, எதெல்லாம் கற்றுக்கணும் அவைகளை அதன்படி செய்தார்கள். இப்போ நம்முடைய தேவனும் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஒரு மனிதன் கேட்டு கற்று கொண்டு நடக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியம். நீதிமொழி புத்தகத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா அந்த நீதிமொழியில் 6:6 நீங்கள் வாசிக்கும் பாருங்க. சோம்பேறி, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இப்ப இந்த சோம்பேறி ஒரு ஞானமா இருக்க மாட்டான் என்று அறிந்து இந்த சோம்பேறியை குறித்து சொல்றாரு. நீ போய் என்ன பண்ண, எறும்புகிட்ட போ, எறும்புகிட்ட போய் என்ன பண்ண, கற்றுக்கொள். அந்த எறும்புக்கு தலைவனே இல்லை, எறும்பை வேலை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா எறும்பு தன்னுடைய காலங்களுக்காக கோடை காலங்கள் என்ன பண்ணோம், சேர்த்து வைக்குது. சேர்த்து என்ன பண்ண கட கடன்னு எறும்பு நிறைய வரும் அந்த வெய்ய காலத்தில். ஆனால் மழை காலத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது, எல்லாம் நம்ம அது இடத்துல உள்ள பதுங்கி கொண்டிருக்கோம். வேண்டிய தீனியெல்லாம் கிடைக்கும். அவ்வளோ மழை எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த மழையில் பாருங்க எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது, கற்றுக்குது பாருங்க. எப்படின்னா அவங்க கிட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லிட்டு அப்படின்ற சாலமோன் ஞானி அதை எழுதி வைத்திருக்கிறான். சோம்பேறியே நீ என்ன பண்ணு, எந்த வேலையும் செய்யாமல் எதுவும் தெரியாமல் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா, நீ எறும்புகிட்ட போயிட்டு ஞானத்தை கற்றுக்கொள்ள. இந்த எறும்பு என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய வேலை எப்படி செய்கிறது. அதுக்கு பின்னாடி நிறைய வாசிக்கலாம். அப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் அந்த சரியான வழியில் நடக்க முடியும். ஒரு வாகனத்தை ஓட்டுக்கிறோம் பாருங்க, அதை கற்றுக்கொள்வதற்கு டிரைவிங் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அந்த டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அவங்க சொல்கிற ப்ரொசீஜரை பண்ணி அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் ஓட்டும் போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இவங்க வாகனம் ஓட்டக்கூடியவங்க, வாகனம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வைத்துக்கொண்டு ஓட்டும் போது ஓட்ட தெரியுது. ஒரு கூட்டம் கற்றுக்கொள்ளாமலே என்ன பண்ணோம், நான் இதை செய்யணும் அதை செய்வேன். அவங்க பாருங்க
எங்கே போனாலும் சரியாக ஓட்ட முடியாது. ஒரு சிலர் ஓட்டக்கூடியவங்க பயந்து ஓட்டுவாங்க. ஏன்னா என்கிட்ட லைசன்ஸ் இல்லைங்க, என்கிட்ட எந்த ப்ரொசீஜரும் தெரியாதுங்க. அப்போ கற்றுக்கொண்டவனுக்கு சரியான ப்ரொசீஜர் தெரியும். வண்டி நிறுத்தத்துக்கு முன்னாடி கூட கையை தூக்கிடுவான், திரும்ப கையை என்ன பண்ணுவான், ஆட்டுவான். ஏன்னா அங்கே ப்ரொசீஜர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கணும். வேதத்தில் அப்படிதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் என்ன பண்ணுறது, பிலிப்பி பட்டணத்து மக்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட கேட்டவங்கள நீங்கள் நம்ம கேட்டு கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை நீ கற்றுக்கொள்ளலை, வேதத்துலகத்தை கற்றுக்கொள்ள, வேதத்துப்படி வாழல, அப்போ நீ எதை கற்றுக்க? உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற மக்கள், தேவனை அறியாத மக்கள், தேவனுக்கு விரோதமாய் நடக்கிற மக்கள், அவர்கள் என்ன பண்ணுகிறார்களோ அதை நீ கற்றுக்கொள்றவாய் மாறும். சங்கீத புத்தகத்தில் நீ வாசிக்கும்போது 106ஆம் சங்கீதத்தில் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பாருங்க, ஜாதிகளுடன் கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று, கவனிங்க, ஜாதிகளோடு கூட சேர்ந்து அவர்கள் செய்கிற கிரியைகளை கற்றுக்கொண்டார்களாம். இவங்க கற்றுக்கொள்ள வேண்டியவங்க யார் தெரியுமா? அவர் போகும்போது சொல்றாரு, நான் உன்னை அனுப்புகிற தேசத்துக்கு போ. அங்கே போகும்போது என்ன பண்ண, அங்கே இருக்கிற தேவையில்லாத மக்கள்லாம் துரத்திட்டு. ஆனால் இவன் துரத்தாமல் போனதுனால அங்கே இருக்கிறவங்க இவங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டாங்க. தேவை இல்லை என்று தெரிஞ்சால் அது தூக்கி ஓரம் போடுறோம். ஒரு குப்பை அப்படின்னு தெரிஞ்சோம் உடனே அப்புறம் வெளில கொட்டுவான்றோம். ஏன்னா நீ கொட்டாமல் போனால் உன் வீடு நாற்றம் எடுக்கும். அப்போ சரியில்லைன்ற ஒரு விஷயத்த உடனே உன்னை விட்டு அகற்று. இன்னைக்கு அகற்றாமல் என்ன பண்ணுது, அவர் இப்படி பண்ணுறது தான் என்ன பண்ணுது, நான் அப்படி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சின்னா அது இன்னும் அதிகரிக்கும், உன் வாழ்க்கை பாதிக்கும். தேவையில்லாத மனிதர்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா என்ன பண்ணுது, அவங்க எப்படி சொல்கிறது, வரவேணான்னு சொல்ல முடியல அப்படின்னு இருந்துன்னா அவங்களுடைய செயல்களை உங்களுக்குள்ளே கற்றுக் கொடுத்து போயிடுவார். ஆனால் நீங்கள் குறைப்பட்டதாய் மாறுங்க. ஏன் இப்படி மாறணும்? அதுக்கு பின்னாடி உன் வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை இழந்து போயிடுவா. உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது. உன் வாழ்க்கை ஒரு குறைவை நோக்கி போய்விடும். அப்போ இதை மாறணும், நான் என்ன பண்ணணும்? தேவையில்லாத வழிகளை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு தவறான பழக்கம் சொட்டு புகை பழக்கம் தவறான பழக்கம், குடிப்பழக்கம் தவறான பழக்கம்னா இதை போய் ஒருத்தன் கற்றுக்கினானா முடிஞ்சு போச்சு. அவன் வீட்டில் அவன் உதவாதமாகி மாறிவிடுவான். அவன் வீட்டில் எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த வயசில் இவன் இப்படி பண்ணுறான் பாருங்க. நேசித்த மக்கள், நேசித்த தாய் தகப்பன் அவனை வெறுப்பார். ஏன் வெறுக்கிறாங்க? அவன் கற்றுக்கொள்ளக்கூடாததை கற்றுக்கொண்டான். இன்றைக்கி அநேகர் எதை கற்றுக்கொண்டாங்கன்னா பாருங்க, கவனிங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது. ஒருவர் எப்படி அடையாளம் படுத்துறாங்க பாருங்க, அவங்க அப்பனை போலவே தான் இருக்கிறான் பாரு, அவங்க அப்பனை போல தான் நடக்கிறான் பாரு, அவங்க அப்பனை போல எதுனா குறைவுகளை தான் ஒரு மனிதர் கற்றுக்கொள்றாங்க. அதனால தான் பார்க்குறவங்க சொல்றாங்க, இப்போ அவங்க அம்மா மாதிரியே தான் இருக்கும் அந்த பொண்ணு. அந்த குறைவாய் நடக்கும்போது அவங்க அம்மாவும் திட்டுவாங்க, அந்த பிள்ளைகளும் திட்டுவாங்க, அவருடைய முன்னோர்களும் அவங்க குடும்பத்தாரும் திட்டுவாங்க. நீங்கள் நல்லவைகளை கற்றுக்கொள்ளும் போது என்னங்க எப்படி இருக்கு? நீங்கள் இயேசுவை பாருங்களேன், எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் தகப்பன் யாரு, ஒரு ஆச்சாரி இல்லவா, இந்த குடும்பத்தில் இவன் எப்படி போதிக்கிறான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, இவ்வளோ ஞானமாக நடக்கிறான், எப்படி ஆச்சரியப்பட்டார். அவர் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டார். பிதாவானவர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடந்தார். அவருடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானம் உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நீ எதை கற்றுக்கொள்ள, நீ எதற்குள்ள நடக்கிற, யோசிச்சுப்பார், சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் எப்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன்? இன்றைக்கு பிதாவோடு நம்ம நெருங்குறோமா, இயேசுவோடு பழகுறோமா, இந்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்க அவரோடு பழகுறோமா? நீங்கள் அவன் கூடலாம் பழகினா நல்ல விஷயங்களை கேட்டு கற்றுக்கொள்ளலாம். நோடு கூட இருக்க வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நேசித்து அவைகளுக்குள்ளாக நீ நடந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும். இவர்கள் அப்படி நடக்காமல் போயிட்டு அப்படின்னாங்க, அவங்க தேசத்துக்குள்ள அந்த தேவனுக்கு விரோதமான மக்களோடு பழகினார்கள். பழகும்போது அவர்கள் பலி செலுத்துவது போல, அவர்கள் தீக்கடக்க பண்ணுவது போல, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தது போல இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் நடக்க ஆரம்பித்தார். நீங்கள் 35 39 வச்சுங்கன்னா சங்கீதத்தில் 106 35 39 அங்கே பார்த்தா அவர்கள் குறைவாய் நடக்கிறவர்களாய் மாறிவிட்டார். உன் வாழ்க்கை ஒரு நிறைவை தேடி போக வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தேடி போக வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனாய் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவது. அப்படி பிரயாசப்படுறதுக்கு என்ன பண்ணோம், முயற்சி எடுத்தால்தான் அப்படியே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீ எதை கற்றுக்கொண்டு இருக்கிறாய், எதை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறாய்? நீ கற்றுக்கொள்கிற நல்ல விஷயங்கள் தான் உன்னை சமாதானத்துக்குள்ள கொண்டு போகும். ஒரு கணவன் சொல்கிறாம்மா இதை பண்ணுமா, இதெல்லாம் செய்யுமா, அங்கே போகாதமா, அதை செய்யாதமா. அப்போ சொன்னதை நீ கற்றுக்கொண்டு இருப்பேன்னு சொன்னால் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். இல்லை நான் இப்படி தான் நடப்பேன், இது சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியுமா? சரி, சப்போஸ் தெரிஞ்சிச்சு, நீங்கள் எங்கே போயிட்டு வந்து தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ள நீங்கள் சமாதானமே இல்லாமல் போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும்,
மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். ஏன் இப்படி போனதுக்கான காரணம் என்ன? கேட்டதுபடி என்ன பண்ண, நீ நடக்கவில்லை. கேட்டதுபடி என்ன பண்ண, கை கொள்ளவில்லை. அதனால தான் அவன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகுது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போவதற்கு இந்த வேத புஸ்தகம் ஒன்று இருக்குது. வேதத்தை பற்றி போதிக்கிறார்கள் சபையில், ஆனால் கேட்டும் அதன்படி நடக்காமல் போவதனால அவர்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் வேணுமா? உன் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த ஒரு ஸ்தானங்கள் அடைந்து சமாதானத்தோடு இருக்கணும்னு சொன்னா நீ கேட்டவில்லை கை கொண்டு நடக்க கற்றுக்கணும். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நினைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்கள் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவர் என்றும் உனக்கு தெரியும். நீங்க இங்க தீமோத்தேயுவை பார்க்கும்போது இந்த தீமோத்தேயு சிறு வயதிலிருந்து ஒரு காரியங்களை கற்றுக்கொண்டவர். எப்படி அவர் கற்றுக்கொண்டாரு? வேத புஸ்தகத்தை எடுத்து படிப்பார். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் உங்கள் வீடுகளில் வேத புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஸ்கூல்ல எல்கேஜியில் யூகேஜியில் அப்படியே கொண்டு வர ஒவ்வொரு பாடங்களையும் ப்ளஸ் டூவில் காலேஜில் எல்லாம் அவைகளை கற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகள் அவைகளை நிலைத்து இருக்கும்போது என்ன காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க? நல்லா வேலை செய்கிறங்க, நீங்கள் நல்லா இருக்கிறங்க, இங்கே நல்லா இருக்கலாங்க, பரலோகத்தில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு வேத புஸ்தகம் ஒன்று இருக்குது. அவைகளை நாள்தோறும் நீங்கள் கை கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இந்த தீமோத்தேயு அப்படி கை கொண்டாரு, கற்றுக்கொண்டவர் நீ கற்றுக்கொண்டவையில நிலைத்து இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொண்டாதான் நிலைத்தே இருக்க முடியும். எந்த வேலை தெரியுமோ, எந்த வேலை கற்றுக்கணானோ அந்த வேலையில தான் அவன் கடைசியோடு நம்ம வேலை செய்து கொண்டிருப்பான். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த வேலை தான் தெரியும், வேற வேலை தெரியாதுங்கன்ட்டு. அப்போ எதை கற்றுக்கொண்டுமோ அதில் நிலைத்திருக்கும் போது நாம் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகங்களை கை கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும், சிறந்திருக்கும், மேன்மையாய் காணப்படும். அப்போ தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு, கை கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அந்த பிரயாசம் தான் தேவன் ஒரு பெரிய காரணங்களை செய்ய வல்லவராக இருக்கார். நம்ம நிறைய நேரங்களை அப்படி வாழ்கிறோமான்னு உங்களை செக் பண்ணி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தை உங்களிலும் ஆள கடவுள். அப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த 3ஆம் அதிகாரத்தில் மேலே வந்து நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே 2ஆம் அதிகாரத்தில் 19 எல்லாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட இப்படி நடந்தவர் தான் இங்கே என்ன பண்ண போதிக்கிறாரு. நீங்க என்ன இடத்துல கற்றுக்கொண்டத, என்கிட்ட கேட்டத, நான் உனக்கு சொல்ற விஷயம்லாம் வந்து நான் சுயமா சொல்லலை, நான் உன்னை கற்றுக்கொண்டு வந்தேன். அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும், சிறந்திருக்கும். நிறைய பார்த்து சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் இப்படி வாழ்ந்தோமா, இந்த வேதம் தாமா எங்களை இப்படி மாற்றிது, இந்த வேதத்தில் தாமா நாங்கள் இப்படி கற்றுக்கணும். பார்த்தீங்களா, சொன்னாங்களா, செய்கிறாங்களா? அவர்கள் நடப்பது போல் நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கள் வேத புஸ்தகமே கையின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நடந்து அவர்கள் ஆஸ்வதிப்பிருப்பாங்க. ஒன்றும் வந்திருப்பாங்க, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உயர்ந்து இருப்பார்கள். ஒன்றுமில்லாமல் இருப்பாங்க, மேன்மையாக வாழ்ந்துருப்பாங்க. ஒன்றுமில்லாம இருப்பாங்க, கார் பங்கெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. பாருங்க எப்படி இருந்தாருங்க, ஒன்றுமே இல்லாமல். இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறது. அவர்கள் கேட்டவைகளை எதை கேட்குறாங்களோ, எதை ஆண்டு போதித்தாரோ அதை கை கொண்டு நடப்பதனாலே அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது, அவருடைய வாழ்க்கை உயர்ந்து காணப்படுது. இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? உன் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட குறைவுகள் வருவதுக்கு என்ன காரணம்? செக் பண்ணி பாரு. நீ கேட்டவின்படி நடக்கிறையா? கை கொண்டு கொள்றையா? நீ கை கொண்டு வாழ்ந்து பாரு. உன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உன் வாழ்க்கையில நீ மேன்மை அடைய முடியும். இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தை இவளுக்குள்ள ஆளுகை செய்தது, உனக்குள்ளையும் ஆளுகை செய்யும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் நிறைய பிரசங்கத்தை கேட்கிறோம், நிறைய சத்தியத்தை வாசிக்கிறோம், நிறைய காரியங்களை பார்த்துக்கொண்டு நாள்தோறும் டிவிலேயே இருக்கிற கூட்டம். இப்படியாப்பட்ட மனிதர்கள் நாங்கள் கேட்டவைகளை கை கொண்டு நடக்க, அன்றே நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்று யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவளுக்கு நீங்கள் உதவி செய்ய, கை கொண்டு நடக்கலாய் மாறட்டும். வேதத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகள் கை கொண்டு நடந்த பவுலை அன்று முன்மாதிரியாக வைத்திருக்கிறீர், தீமோத்தேயுவை முன்மாதிரியாக வைத்திருக்கிறீர். இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்குது. அவளை கற்றுக்கொண்டு நடக்க
தேவன் தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். எனக்கு தெரியும் என்று நடக்காதபடிக்கு நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கிறது அறிந்து கொண்டு நடக்க கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.